இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இல்லை இந்த காரியத்தில் இருக்கிறேன், நான் கொஞ்சம் எனக்கு அந்த அடிக்கடி சினிமா பார்த்துட்றேன், சிகரெட் குடிச்சிடுறேன், இந்த சாராயம் குடிச்சிடுறேன், அதனால தாங்க சர்ச்சுக்கு வர முடியல அப்படின்னு சொல்கிறேங்க. நான் சொல்கிறேன், அப்பா சர்ச்சுக்கு வராதுக்கிறதுனால தான்ப்பா அதை செய்கிறீங்க. ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்து அதை செய்ய முடியாது, ஒழுங்காக ஆராதிச்சாக்கா செய்ய முடியாது, ஒழுங்காக கைகளை உயர்த்தி மனசார அவரை பாடனாக்கா கண்டிப்பாக பாவம் இருக்க முடியாது, கைகளை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிட்டாக்கா குறை இருக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் கரை இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவுன்னு வாய் திறந்து இருதயத்தை திறந்து கொடுத்தாக்கா அது இருக்க முடியாது. ஏன்னா அவர் யாரெல்லாம் இருதயத்தை திறந்து கொடுக்குறோமோ அந்த இருதயத்தெல்லாம் சுத்தமாக்கும்படியாக தான் உள்ள வராரு. நீ சுத்தமான பிற்பாடு இயேசுகிட்டு வரதில்ல, இயேசுகிட்டு வந்தால் இயேசு உன்னையும் என்னையும் சுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. வியாதி குணமான பிற்பாடு வைத்தியன்கிட்ட என்னத்துக்கு? சுகமாக இருக்கிறவனுக்கு வைத்தியம் என்னத்துக்கு? நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை என்று சொல்லியிருக்கிறார். நீ பாவத்தில் இருக்கிறாயா, சாபத்தில் இருக்கிறாயா, வியாதியில் இருக்கிறாயா, கெட்ட பழக்கங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாயா, இயேசுவினிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. தொடர்ந்து ஆராதனைக்கு வா, கைகளை உயர்த்தி ஆராதி, பாடல்களை பாடு, மனசார துதி, வசனத்தை கருத்தாய் கேள், அவருக்கு முதலிடம் கொடு. இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறார். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ விடுதலை அவர் தருகிறது. நாம் நம்மை விடுவித்துக் கொண்டு அப்புறம் இயேசுவண்டை வருகிறதல்ல, இயேசுவண்டையில் வந்தால் இயேசு விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரமே என்ன அப்படின்னாக்கா, நாம் யார் என்பதை வேதத்தின் வெளிச்சத்தில் பார்த்துடக்கூடாது. நாம் யாருன்றத வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அவனுக்கு ரொம்ப ஆபத்து. நம்முடைய வாழ்க்கையே மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், பேச்சு மாறும், நடை மாறும். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுமே நாம் வாசித்தது போல வனாந்தரம் வயல்வெளியாய் மாறி போய்விடும். பெரிய ஒரு சமாதானம் வாழ்க்கையில் கிடைத்துவிடும். ஆகவே தான் நம்ம யார் என்றும் அதே நேரத்தில் நாம் யார் என்று வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அறிஞ்சு கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அறிந்து கொள்ளக்கூடாது. சும்மா வெறுமனே ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கணும், அதுதான் அவனுக்கு, அவ்வளோந்தான் போதும். மற்றபடிக்கு அதிகமான அவரை அறிந்து அவர் மேல் உறுதியாய் நம்பிக்கை இருந்தாக்கா அது அவனுக்கு ரொம்ப ஆபத்தை உண்டு பண்ணுகிற காரியம். ஏனென்று சொன்னால் அவர் மேல் நம் வசனத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரும் தம்முடைய வார்த்தையின் வாக்கு தத்துவத்தின்படி நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். பாருங்க, ஏசாயா 26:3 தான் சொல்லு, அடிக்கடி நாம் வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், அவன் அப்படி இருக்கிறபடியால், எல்லாரும் சொல்லுங்க, நம்பி இருக்கிறபடியால், உறுதியாய் நம்பி இருக்கிறபடியால். அப்போ உறுதியாக ஒரு மனுஷன், கடந்த வாரத்தில் சொன்ன உறுதி அப்படின்னு சொல்லும் பொழுது, முதலாவது அவரை நம்பும் பொழுது, முதலாவது ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் செய்ய வேண்டியது அவர் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? பூர்ண சமாதானம். ஆமென். பூர்ண சமாதானம்னா என்னன்னு சொன்னேன் நான். பூர்ண சமாதானத்தோடு அவர் காத்துக்கொள்கிறாராம். எப்படி ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்கள். நாம் செய்ய வேண்டிய பகுதியை நாம் சரியாய் செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டியதை அவர் கரெக்டாக செய்கிறார். பூர்ண சமாதானம் அப்படின்னா ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நிம்மதியான ஒரு ஆசீர்வாதம், ஒரு பரிபூர்ணமான பூரணம். சொல்றது போல, நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன். ஆமேன். அப்போ அந்த பூரணத்தை விரும்புகிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லா பகுதிகளிலும், ஆவி, ஆத்துமா, சரீரம், எல்லா பகுதிகளிலும் நாம் பூரணமாய் வாழ்கிறதை ஏசப்பா விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் பூரண சமாதானத்துடன் வாழ்வதை இயேசு விரும்புகிறார். பூர்ண சமாதானத்தோடு நம்ம வாழ்றத அவர் விரும்புகிறார். நம்ம அறியணும் அதை. ஏன்னா நாம் கேட்கறதுனால அவர் பூர்ண சமாதானத்தோடு நம்மளை வாழ வைக்கிறார்ல. அவரே சொல்கிறாரு, நம்முடைய பக்கந்து அவர் மேல் நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கும் பொழுது பூர்ண சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்கிறது அவருடைய வேலையாக இருக்கிறது. அப்படி பரிசுத்தாவின் வல்லமையினால் நம்மை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்ள விரும்புகிறார். உபாகமம் 28:1-2 வாசித்து பார்க்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ இந்த நல்ல கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோமே, இவருடைய உள்ளத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா தம்மை நேசிக்கிற ஜனங்கள், அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும்
எப்படி விரும்புகிறார்? அவர் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி மேன்மையாய் இருக்க வேண்டும் விரும்புகிறது மாத்திரமில்லை, மேன்மையாக அவர் வைக்கிறாராம். ஆமென். யார் மேன்மையாக வைக்கிறது? இன்னைக்கு பல நேரங்களில் மேலே போகணுன்னு நாம் ஆசைப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் மேலே போகணும், இன்னும் கொஞ்சம் உயரணும், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் அதாவது வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் மேலே போகணுன்னு ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனால் வேதவசனம் வித்தியாசமாக சொல்லுது. மேலே நாம் போகிறதில்ல, மேன்மையை நாம் முயற்சி பண்ணி அடையிறதில்ல, மேன்மையாக அவர் வைக்கிறாராம். ஆமென். நாம் என்ன பண்ணணுமா? அவரை பிடிச்சிக்கணும். அவரை பிடிச்சிக்கும் பொழுது, அவரை நாம் வார்த்தைகளை நம்பும் பொழுது, வார்த்தைகளை அறிக்கையும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? அது பாருங்க. அப்போ இன்னைக்கு மேன்மையாக வைக்கிற வேலை அவருடைய உள்ளத்தில், அந்த வேலை அவருது, அந்த உள்ளத்தில் அது இருக்குது பாருங்க. மேன்மையாக வைக்கணும்னு விரும்புகிறாரு. பல நேரங்களில் நாம் ஐயோ உருட்டி பெரட்டி அலைஞ்சி எப்படியாவது மேலே வந்துடலாம், முன்னேறிடலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி முயற்சி பண்ணுறது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் உண்மை என்னன்னாக்கா, எல்லாருமே அப்படி தான் முயற்சி பண்ணுறாங்க. அந்த உலகத்தில் எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்னு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மேன்மை அடையிறதில்ல. அப்படி முயற்சி பண்ணுறவங்களில் எத்தனையோ பேர் அந்த முயற்சியில் வெற்றி அடையாமல் அவர்கள் விழுந்து போனதை நாம் பார்க்குறோம். அது அவங்களுக்கு பலிக்காத பார்க்குறோம். எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க, எந்த வேலை செய்கிறாங்க, அது பலிக்கிறதில்ல. இது முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அது பலிக்கிறதில்ல. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு பாருங்க, உபாகம் அது 28:2 நான் படித்தேன் இல்லையா? உனக்கு பலிக்கும். எல்லாம் சொல்ல, உனக்கு எது பலிக்கலையா, ஏதாவது நீங்கள் செஞ்சு பலிக்கலையா, இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆண்டவர்கிட்ட போங்க. ஆமென். டீப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறதான ஆலோசனை தெரியுமா? ஏதாவது செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அதில் பலிக்கவே மாட்டேது, என்ன செஞ்சாலும் பலிக்க மாட்டேதா, திரும்பவும் நீங்கள் அதிலேயே ஈடுபாடு செலுத்தாதபடிக்கு நாம் என்ன பண்ணலாம்? ஆண்டவரே பலிக்க மாட்டேது. ஏன் பலிக்க மாட்டேது? நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பலிக்கும்னு, வாய்க்கும்னு, நடக்கும்னு, ஆனால் பலிக்க மாட்டதே அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே போகணும்? அதையே சுற்றி வரக்கூடாது. எதை சுற்றி வரக்கூடாது? எது பலிக்காத போயிடுச்சு அதை சுற்றி ஏன் பலிக்கலை இரு, ஏன் இப்போ இந்த பாக்ஸ் பாட மாட்டது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பாக்ஸே சுற்றி ஏன் பாட மாட்டது அப்படின்னு சொல்லி வந்தாக்கா எல்லாம் ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு. பாக்ஸ் பாட மாட்டதுன்னா எங்கேருந்து வரணும்? ஆம்புலேருந்தே வரணும். ஆம்பு கத்தட்ட கரண்ட்லேருந்தே வரணும். இல்லாட்டினா இப்படிருந்து அப்படி போகணும். இந்த பாக்ஸ் நல்லா இருக்குது, ஓகே, ஒயர் நல்லா இருக்குதா, ஆம்பிள் பேர் நல்லா இருக்குதா, அத்தாட்ட கரண்ட் இருக்குதா, அதில் சிப்பு, இப்படி ஒன்றுன்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் பலிக்காத பொழுது நாம் ஆண்டுடைய சத்தத்துக்கு இன்னும் செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது எனக்கு எல்லாமே பலிக்கும். அவ்வளோதான் ஏசப்பா சொல்கிறது. ஏசப்பா பலிக்குன்னு தான் சொல்கிறாரு, வாய்க்குன்னு தான் சொல்கிறாரு. சத்தத்துக்கு செவி கொடு, காதை கொடுத்து கேட்டு பார்த்து தெரியும். கொஞ்சம் இறங்கி வசனத்தை வாசித்து தியானித்து குறைகளை பாவங்கள் இருந்தால் அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாக்கி கொண்டு அப்படி வார்த்தையை விசுவாசித்து, அவ்வளோதான் வாழ்க்கை. பொழுதுனிக்கு சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு ராத்திரியெல்லாம் சீரியல் பார்த்துட்டு என் வாழ்க்கையில் நான் செய்கிற வேலை பலிக்க மாட்டேதுங்க, வருமானமே இல்லைங்க, அது என்ன உலகத்தான், ஓகே, இது எப்படியே வரலாம் அவனுக்கு. ஆண்டோடைய பிள்ளைங்க நாம் என்ன பண்ணோம்? அவரோடு அண்டி வாழ வேண்டும். ஆமென். அதனால தான் யோசுவாவுக்கு சொல்லும்போது சொல்கிறான், இரவும் பகலும். எப்படியா? இரவும் பகலும் வாயிலையும் போகக்கூடாது, இருதயத்துலேயும் இருக்கணும், வாயிலையும் இருக்கணும், தியானமாக இருக்கணும், பேச்சாக இருக்கணும், மூச்சாக இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்கிறான், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி சரி பண்ணிட்டாவே வாழ்க்கையில் எல்லா விதமான குறைகளையும் அவர் நீக்கி நமக்கு மேன்மையையும் பலிக்கிறதையும் அவர் உதவி செய்ய வல்லவராக. அவருடைய உள்ளம் மிகவும் நல்ல உள்ளங்க. ஏசப்பாவுடைய உள்ளம் நம்ம நல்ல உள்ளம். அவர் எப்படி விரும்புகிறாருன்றதை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவரை ஒரு உலகத்தில் ஒரு பிசாசு கொண்டு வருகிறதான ஒரு வஞ்சனை தான் அது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசு யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோமாக்கா பிசாசை நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பிசாசு பற்றி நிறைய சொல்லுவாங்க, பிசாசு இப்படிப்பட்டோம் அப்படிப்பட்டோம். நான் சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லு பிசாசை பற்றி. ஆனால் பிசாசை காட்டிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அதை தான் சொல்ல விரும்புகிறேன்.
பிசாசு இப்படி பண்ணிவிட்டாங்க, பிசாசு இப்படி பண்ணிவிட்டான், பிசாசு தூங்குறதுக்கு விட மாட்டான், பிசாசுக்கு எடுத்து விட்டான், ஆசீர்வாதத்துக்கு எடுத்து விட்டான், குடும்பத்தை உடச்சு விட்டான், சண்டை கொண்டு வந்துட்டான், பிள்ளைங்க கீழ்ப்படியாத பண்ணிவிட்டான், குடிப்பழக்கத்தை கொடுத்து. அட நான் சொல்கிறேன், பிசாசை பற்றி மாத்திர சொல்கிறீங்களே, அந்த ஏசப்பாவை பற்றி கொஞ்சம் பாரு. அவர் எப்பேற்பட்டவர்னு பாரு. அவர் ஒன்றும் இல்லாமல் உருவாக்குகிறவர், அவர் நன்மை செய்கிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், வியாதியை குணமாக்குகிறவர், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். குடும்பத்தை பற்றி பாருங்க, சங்கீதம் 128 1 6 வரலும் எப்படி எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி. அப்படி உள்ளம் எப்பேற்பட்ட உள்ளமா இருந்திருக்கும். ஏசப்பாவுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க. அப்படி வசனத்தில் அப்படி எழுதி வச்சுட்டு அவர் வேற மாதிரி செய்வாரா? அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு பண்ணினவர் உண்மையில். அவர் கடந்த வாரத்தில் பார்த்தா அவர் மாறாதவர். எல்லாம் சொல்ல, இயேசு மாறாதவர். சங்கீதம் 128 எடுத்துக்காங்க. எல்லாரும் பைபிள் இருக்கிற அத்தனை பேர் எடுத்துக்காங்க. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்கள் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றின் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு இது? யாருக்கு இது ஆசீர்வாதம்? அட எனக்கு கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு யாரையும் சொல்லிட்டு போகாதீங்க. எனக்கு நீ சொல்லுங்க, எனக்குன்னு சொல்லுங்க. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, எனக்குன்னு அவர் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் ஏன் நம்பக்கூடாது? நான் ஏன் விசுவாசிக்கூடாது? நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் தான் நடக்கிறேன். நான் என்ன பொழுதுனிக்கு சினிமா பார்த்துட்டு இருக்கிறேன்னா, இல்லை கெட்ட பேச்சு பேசிட்டு இருக்கிறேன்னா, இல்லை ஊர் சுற்றிட்டு இருக்கிறேன்னா? அப்படி இருந்தால் நான் திருத்திக்கிறேன். என்ன அப்படி இருந்தால் என்ன நான் சரி செய்துக்கிறேன். கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்குறேன். அவர் கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுக்குறேன், நேரத்தை கொடுக்குறேன், தசம்பாகத்தை கொடுக்குறேன், ஒழுங்கு ஆராதனைக்கு வரேன், சரியான நேரத்துக்கு வரேன், ஏன்னா சரிப்படுத்திக்கிறேன். நான் அப்படி சரிப்படுத்திக்கிட்டு அப்படி நடந்தேன் அப்படின்னாக்கா இந்த வார்த்தையில் எழுதப்பட்டது எனக்கு சொந்தம். அல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசு நடுங்குவான். அவன் என்ன சொல்றான்? உலகம்னா இப்படிதாங்க இருக்கும், வாழ்க்கைன்னா இப்படிதான், ரெண்டு அப்படி போக ரெண்டு இப்படி இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவன் கற்றுக் கொடுக்குறான். உலகத்தில் போய் பேசி பாருங்க. ஸ்டேஷனுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க, பஞ்சாயத்துக்கு போங்க, என்ன சொல்லுங்க? உலகம்னா அப்படிதாங்க இருக்கும், எல்லாமே சரியா தெரியுமா? நான் சொல்கிறேன், ஏசு இருந்தால் சரியாக இருக்க முடியும்னு நம்புகிறேன். நான் ஏசு இருந்தால் சரியாக இருக்க முடியும், சரி இல்லைனாலும் சரி செய்ய முடியும். இல்லை உடஞ்சி நொந்து நூலாகி போயிருந்தாலும், சொக்கு நூறு ஆகி போயிருந்தாலும் திரும்பவும் இயேசுவால் சரி செய்ய முடியும். இல்லைன்னா மாற்றி நமக்கு ஒரு நல்வாழ்க்கையை தர முடியும். கேத்ரின் குல்மான் அப்படின்றவங்க கணவனால் டைவர்ஸ் பண்ணவங்களா, டைவர்ஸ் பண்ணி கர்த்தரால் பண்ணப்பட்டவங்க. ஜாய்ஸ் மேயர் அப்படின்றவங்க 3வது திருமணம் செஞ்சு கர்த்தரால் வலிமையாக பயன்படுத்தப்பட்டவங்க. இப்போ வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டா முடிஞ்சே போயிடுச்சு கிடையாதுங்க. ஆண்டவர் மன்னித்து மீண்டும் எடுத்து பயன்படுத்த முடியும் வார்த்தையின் அடிப்படையில். ஆமென். ஆகவே ஆண்டுடைய உள்ளத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன விரும்புகிறாரு? பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, பாக்கியவான். நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஏன்னா இயேசு நம்புறேங்க. நான் இயேசு நம்புகிறேன். அவருக்கு என் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்குறேன். மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனம், அதிலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 5:2. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரரை எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமேன். எத்தனை பாக்கியம்? இத்தனை பாக்கியமும் நமக்கே தாங்க. இயேசு நம்புற நமக்கு எவ்வளவு நாம் கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். நம்ம எத்தனை அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இயேசுவே வாய் திறந்து இந்த பூமியில மனிதனாய் வந்த தெய்வம் வாய் திறந்து சொல்றாருங்க, பாக்கியவான்கள் 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 பாக்கியவான்கள். அப்ப பாக்கியம் பெற்று வாழ வேண்டும் என்று அவர் விரும்புறதுனால தான் அதை சொல்றாரு.
விரும்புகிறாரு. ஏதோ என்னை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படின்னு அவர் சொல்லலை, பாக்கியவான்கள். சொல்லுங்கள், பாக்கியவான்கள். உலகம் ஒருவேளை அவரை நம்புகிறவர்களை, இயேசு விசுவாசிக்கிறவர்களை, இயேசுவின் மேல் பற்று உள்ளவர்களை உலகம் பார்த்து கேவலமாய் பேசலாம். ஆனால் உலகத்தை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் பாக்கியவான் என்று. ஹல்லேலூயா. யார்? நாம் பாக்கியவான் என்று யார் சொல்லுகிறது? பாக்கியவானை பார்க்கிறாரு, பாக்கியவானை ஆக்க விரும்புகிறாரு, மேன்மை ஆக்க விரும்புகிறாரு. பாக்கியவான்கள், 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 பாக்கியவான்கள். உங்களுக்கு ஆண்டவர் மேலே தாகம் இருக்குதா? நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்குள்ள இரக்க குணம் இருக்குதா? நீங்கள் பாக்கியவான்கள். இறுதியில் சுத்தமாக இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? பாக்கியவான்கள். நீங்கள் மற்றவர்களை மன்னித்து சமாதானத்தோடு அவர்களை பார்க்கிறீர்களா? பாக்கியவான்கள். நீங்கள் நல்லத்தான் செஞ்சுருப்பீங்க, சில நேரத்தில் பொய்யா இவங்களை குற்றம் சுமத்தி சில மன ரீதியாக சரீர ரீதியாக கூட துன்பப்படுத்தப்படுறீங்களா? பாக்கியவான்கள். கடந்த நாட்களில் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நியூஸில் சொன்னாங்க 10 வருஷம் 8 வருஷம் 5 வருஷம் 1 வருஷம் இப்படியெல்லாம் வேறு மாநிலங்களில் இயேசு நிமித்தம் எந்த தப்பும் பண்ணலைங்க. இயேசு பிரசங்கித்தாங்க, இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. ஒருத்தர் பைபிள் வச்சுட்டு இருந்தாங்க, அதுக்காக ஜெயில். குடிக்கல, ரோட்டில் அடிக்கல, சண்டை போடல, விபச்சாரம் பண்ணல, திருடல, கொலை பண்ணல. இயேசுவை தெய்வமாக வணங்கினாங்க ஒன்று. அடுத்து இயேசு தெய்வம் வணங்கினது ஒன்று. அடுத்து என்ன அப்படின்னா கையில் பைபிள் வச்சுட்டு இருந்தது ஒன்று. இதுக்காக அதை ஆஃப் பண்ணிருங்க. இதுக்காக என்னது? சிறைவாசம். அப்போ என்ன சொல்லுகிறது? நீதி நிமித்தம், நீதி நிமித்தம் துன்பம். நீதி நிமித்தம் துன்பப்படும் பொழுது அதை இயேசு எப்படி சொல்லுகிறார்? பாக்கியவான். ஆமென். பாக்கியவான்களாக இருப்போம் நீதி நிமித்தம் துன்பப்படும் பொழுது. அப்போ நீதியான காரியங்கள், நல்ல காரியங்களை நாம் செய்து துன்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியவான்கள் என்று சொல்லி இயேசு நம்மை பார்க்கிறார். அப்போ பாக்கியவான்களாய் பார்க்கறது மாத்திரமல்ல, அவர் நம்மை பாக்கியவான்களால் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் பாக்கியவான்களாய் அவர் மாற்றுகிறார். சங்கீதம் 112 1 10 வரலும் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவருடைய உள்ளம் பாருங்க. அவருக்கு பயப்படுகிற மனுஷர்கள், அவரை விசுவாசிக்கிற மனுஷர்களுடைய வாழ்க்கையில் அவர் எவ்வாறு அவருடைய உள்ளம் அவர்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறது என்பதை இந்த இடத்துல சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கே முதலாவது உபாகம் 28ஆம் அதிகாரத்துலையும் அதைத்தான் நாம் பார்த்தோம். இப்போ மத்தேயு 5ஆவது அதிகாரத்துலையும் அதைத்தான் நாம் பார்த்தோம். இந்த சங்கீதம் 112 1 அதை தான் நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன்னா என்ன? நான் வாசித்து இல்லையா சங்கீதம் 128, அந்த வார்த்தையின்படியே எனக்கு தேவன் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கண்களுக்கு முன்பாக வைத்து பேசி தியானித்து விசுவாசித்து நம்புகிறவனுக்கு அந்த வார்த்தையின்படியே அவனுடைய வாழ்க்கையில் செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த சொல்லுது, மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். சங்கீதம் 1:1 அத்தனை வாசிக்கிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் ஒரு பிரியம் உண்டாகணும். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் கை தூக்குங்க, யார் செய்கிறீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்க விரும்பல. உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுங்க. எத்தனை பேர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறீங்க? வாசித்ததை அந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் நினைவில் கொண்டுட்டு வரீங்க? வேதாகமத்தை வாசிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்ற காலங்கள் இது. அதுக்காகத்தான் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ஆடியோ பைபிளெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். வீட்டில் ஒவ்வொரு டெக் வச்சு கரண்ட் இருக்கும் பொழுது, இல்லாட்டினா ப்ளூடூத்தில் சார்ஜ் பண்ண பேட்டரிங்க இல்லை, வசனத்தை போடுங்க. ஆவிக்குரிய பாடலை பாடும்படி உங்களுடைய காதுகளில் கேளுங்க. எத்தனை பேர் சும்மா வீணாக நேரத்தை செலவழிக்கிறீங்க இருக்கிறாங்க. சில பேர் பிஸியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய தொழிலில் அவங்களுடைய கடமையில். ரொம்ப நல்லது. அப்படி பிஸியாக இருந்தாலும் கூட அந்த பிஸியின் மத்தியில்
இவரையும் சேர்த்து ஆண்டவரையும் கூட கூட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஆமேன். நம்ம உலகத்தில் பிஸியாக இருக்கிறது ஆண்டவரை மறந்துட்டு நம்ம பிஸியாக இருந்தோம்னாக்கா அந்த பிஸியில் ஒரு லாபமும் கிடையாது. நீங்கள் செய்கிற உங்களுடைய கடைகளில், உங்களுடைய ஒர்க் ஷாப்பில், உங்களுடைய வீடுகளில், உங்களுக்கு நீங்கள் இருக்கிறதான இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற நீங்கள் அந்த ஸ்பீக்கர்களை போடலாம், பாடல்களை போடலாம். தேவனை மகிமைப்படுத்தும் பாடல்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல மெல்லிய சத்தத்தோடு ஒலித்து கொண்டு இருக்கலாம். உங்கள் வீடுகளிலே ஒலிக்கலாம். பைபிள் வசனம் நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது ஆடியோ பைபிளை போட்டுவிட்டு உட்காந்துட்டு கேட்கலாம். இதெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அனலாக்குகிற கர்த்தருடைய பாக்கியத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற எளிய முயற்சிகள். ஆமேன். என்ன அன்றைக்கி எப்படி கொண்டு வந்தேனாக்கா, நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க, விடுதலை கூட்டத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் தலைமையில் கையை வைக்கிறோம், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும்ன்ற மாதிரியான ஒரு ரூட்டை மக்களுக்கு கொண்டு வந்ததுனால இன்றைக்கி தனிப்பட்ட விதத்தில் பைபிளை படிக்கிறதும், வார்த்தைகளை விசுவாசிக்கிறதும், பாடல்களை கேட்குறதும், பாடலோடு சேர்ந்து பாடுறதும், கேட்குற வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து மீண்டும் அதை அறிக்கை பண்ணுகிறதும், இப்படிப்பட்டதான அந்த முயற்சிகள் எல்லாம் ரொம்ப கம்மியாக தெரியுது. யாரோ ஒருத்தர் டிவியில் ஜெபம் பண்ணுறாரு, பொழுதுனிக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு, பொழுதுனிக்கும் ஆராதனை நடத்துகிறாரு அப்படின்னா அதை கேட்கறதுக்கு நம்ம உட்காந்துக்கிறது தயார். தவறுன்னு சொல்லலை, பிரசங்கத்தையோ ஆராதனையோ ஜெபத்தையோ கேட்குறது தவறுன்னு சொல்ல. நீங்களாக எப்போ சமைச்சு சாப்பிட்றது? படிக்க தெரிஞ்சவங்களுக்கு பைபிள் படிங்க, படிக்க தெரியலையோ ஆடியோ பைபிளை கேளுங்க. எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை நேராய் புரியுதோ புரியலையோ முதலாவது கேட்க ஆரம்பிங்க, ஆவியானவர் புரிய செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் அப்படின்னாக்கா அவருடைய வார்த்தைகளில். சங்கீதம் 112 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய உள்ளத்தை பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, மிகவும் பிரியமே இருக்கும் பொழுது நீ பாக்கியவான். பாக்கியவான்னா என்னங்க? இப்போ சொல்கிற பாக்கியவான்னா என்ன இதுக்கு கீழே சொல்லப்பட்ட வாழ்க்கை தான் பாக்கியமுள்ள வாழ்க்கை. அவன் என்ன சொல்கிறான்? அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையான வெண்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டிலுக்கும், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். செம்மையானவருக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் ஒருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான் ஏழைகளை கொடுத்தான். அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடிந்து கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும். அப்படின்னா இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கட்டளைகள் பிரியமாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பாக்கியம் உள்ளதமாய் மாறுகிறது. பாக்கியம்னு சொன்னால் என்னென்ன இந்த இம்மைக்குரிய என்னென்ன காரியங்கள் அவனுக்கு தேவையோ அத்தனையும் கூட, அவனுடைய சந்ததி, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவனுடைய பொருளாதார வாழ்க்கை, அவனுடைய இருதயத்தின் சமாதானம், அவனுடைய மகிமை எல்லாமே எப்படி வைக்கிறாரு? ஒரு பெஸ்ட்டாக வைக்கிறாரு. அவர்கள் பிரியமாக இருக்கும் பொழுது, அவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருக்கு நாம் பிரியமாக இருக்கும் பொழுது பெஸ்ட்டாக வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது என்னாவதான் அப்படின்னாக்கா, கடைசி வசனம் சொல்லுது, மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நன்மையை கொடுக்கிறார். அதான் தேவன் தருகிறதான் நன்மை. உங்களை பார்த்து யாராவது பொறாமப்படுறாங்களா? பொறாமப்பட்டாக்கா, ஃபாதர் குழந்தை சாமி அப்படின்றவர் இருந்தார் ஆரம்ப நாட்களில். அநேகருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும். அவர் ஒரு தடவை அப்படி சொல்லுவார், யாராவது கர்த்தர் ஆசீர்வச்சிருக்காருனாக்கா, யாராவது உங்க மேலே பொறாமப்பட்டால் நீங்கள் கண்டுக்காங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு. இன்னும் நினப்பு இருக்குது எனக்கு அவர் சொன்னதான ஒரு வார்த்தை. யாராவது உங்கள் மேலே பொறாமப்பட்டாக்கா கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்காருன்னு என்ன எப்படி பார்க்குறீங்க? பொறாமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மற்றவங்க மேலே பொறாமப்படுறாங்க. நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க, பொறாமப்படுறாங்க. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, பொறாமப்படுறாங்க. இல்லை நீங்கள் ஒரு நல்லா சுகமாக இருக்கிறீங்க, பொறாமப்படுறாங்க. இல்லை உங்கள் பிள்ளைங்க நல்லா வளருது, பொறாமப்படுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன இப்படி பொறாமப்படுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அவங்கள தான் பேசுகிறீங்க. நான் சொல்கிறேன், படுவாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்குது. அப்போ பொறாமப்பட்டா என்ன அர்த்தம்? நான் ஒன்று கண்டுக்கிட்டேன், கர்த்தர் என்ன, அவ்வளோதான் எனக்கு தெரியுது. அவங்க பொறாமப்படுறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. கர்த்தரன் ஆசீர்வதிக்கிறான்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்களும் அப்படியே எண்ணிக்காங்க. அவர் சொல்கிறார், துன்மார்க்கன் அதை கண்டி மனமடிவாக்கி தன் பல்லே கடிக்கணும், கறக்கறன்னு கடிப்பானான்.
யார்? துன்மார்க்கன். ஏன்னா தேவனுடைய பிள்ளை சமாதானமாக இருக்கிறான், என்ன பிரச்சனை வந்தாலும் குழம்ப மாட்டான், மழை பெஞ்சாலும் அழுவ மாட்டான், மழை பெய்யலனாலும் அழுவ மாட்டான், பஞ்சத்துலேயும் அவன் சமாதானமாக இருக்கிறான், என்ன சூழ்நிலையிலும் கூட அவனுடைய வாழ்க்கை எப்படி போகுது தான் ஒருத்தர் பார்த்து பல வருஷமாக என்னை அப்சர்வ் பண்ணிட்டு ஒருத்தர் பார்த்து கேட்டார், உனக்கு கஷ்டம் துக்கம்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டார். உனக்கு நோவு நொடி கஷ்டம் துக்கம்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு. ஏன் அப்படின்னு, எந்த காலத்துலையுமே கஷ்டமும் துக்கமாக நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி உன் மூஞ்சில் பார்த்தது இல்லையான்னாரு. ஆனால் உண்மை என்னன்னாக்கா அவரோட அதிகமான கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். எங்கே இல்லையா அந்த கஷ்டத்தினுடைய அந்த பிரதிபலிப்பு? எங்கே இல்லையா அந்த கோபமோ அந்த வருத்தமோ அந்த டிப்ரெஷனோ அந்த தொங்கி மூஞ்சும் எங்கே இல்லையா? மூஞ்சில் பார்க்கவே இல்லையா அவர். எனக்கே அப்போ தான் நினப்பு வந்துச்சு, அட நாம் இப்படிக்கிறோமா அப்படின்னு எனக்கே அவங்க சொல்லித்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம டல்லாக அப்படி இப்படி ரொம்ப சோர்ந்து போகிறது, ஒரு நேரத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படி கிடையாது. எப்பொழுதும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு. அல்லேலூயா. அதான் இயேசு கொடுக்குற வாழ்க்கை, மனரம்யமாக. ஓன்றதில் டங்கு டங்குன்னு சில பேர் குதிப்பாங்க, பந்த காலை பிடிச்சிட்டு ஆவியில் அபிஷேகத்தில் மேலே ஏறுவாங்க, அப்புறம் நாளைக்கு பார்த்தாக்கா சாராய கடையில் இருப்பாங்க. ஓடி ஓடி வந்து ஞானஸ்தானம் எடுத்து இயேசு நம்புறான் அப்படின்வாங்க, அப்புறம் பார்த்தா பீடி சிகரெட் குடிச்சு சினிமா பார்த்துட்டு தெரியும். காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு உறுதி இல்லை, அதனால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய ஆசீர்வாதமும் நிலைப்பது இல்லை. ஆகவே நம்முடைய இருதயம் உறுதியாக இருக்கும். எல்லாம் சொல்ல உறுதியாக இருக்கும், இயேசுவின் மேல் உறுதியாக இருக்கும். 23ஆம் சங்கீதத்திலும் கூட இயேசு சத்தம் சொல்ல, சத்துருக்கள் முன்பாக. நான் என்ன சொல்கிறேன், அவங்க பொறாமப்படுற மாதிரி, அதாவது உங்களுடைய பிசாசு, முதலாவது பிசாசு, ரெண்டாவது இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்குற மனுஷர்கள், அவங்க உறவினர்களாக இருக்கலாம், இல்லை சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கலாம், கிராமத்தாராக இருக்கலாம், இல்லை உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு மேலே இருக்கிற நம்முடைய வேலை கொடுக்குற நம்முடைய எஜமான், நம்முடைய மேனேஜர், அப்படி யாராக இருக்கலாம், அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அப்படி இருக்கலாம். அவங்களுக்கு முன்னால் அவங்க பொறாமப்படுற மாதிரி வைக்கிறதே இவருடைய வேலையாகவே. நம்ம ஏசாப்பனுடைய கேரக்டர் அப்படி தான். என்ன பண்ணுறாரு, சத்துருக்களுக்கு முன்பதாக, ஃபஸ்ட்டு பிசாசுக்கு முன்பதாக, அவரும் பிசாசின் மனிதர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுறாராம், அவருடைய பந்தி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரிசோறும் பருப்பு சாரும் ரசம் அப்படி தானே இருக்கும் அவருடைய பந்தி. அந்த பந்தியை நாம் அந்த பந்தியில் இருக்கும் பொழுது சத்துரு பொறாமப்படுற அளவுக்கு அந்த பந்தி இருக்குதான். அதான் அவருடைய ஆசீர்வாதம். விசுவாசிப்போம். ஆமென். அவர் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு தர விரும்புகிறாருங்க. அதான் அவருடைய உள்ளங்க, அதான் அவருடைய உள்ளம், அதான் அவருடைய உள்ளம். ஆகவே அவரை நாம் விசுவாசிக்கிறதுல அவருடைய வார்த்தையின்படி அவரை நாம் அவருடைய புரிந்து கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை காண்பித்து கொடுத்து கொண்டு வருகிறேன். புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், அவர் சொல்கிறார், மத்திய 6வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. மத்திய 6வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். நீயே ஜெபம் பண்ணும்பொழுது உன் அறைவேட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்று நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய ராஜ்யம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பது. ஏசு என்ன சொல்கிறாரு, அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவைன்னு சொல்லி அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே எனக்கு என்ன தேவை என்று என் இயேசு அறிந்திருக்கிறார். இதை நம்ப முடியுதா? ஒரு தடையாவது சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? எனக்கு நாளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா, அந்த தேவையை நீங்கள் சந்திக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவையை சந்திக்கப்படாதபடிக்கு பல சோதனைகளை கொண்டு வருகிற அந்த சோதனைக்காரனை என்னை விட்டு விலக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த தீமையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியறதில்ல. ஆண்டவரே எப்படியாவது அந்த தேவையை சந்திச்சிடுறீங்களா அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த வார்த்தையின் அடிப்படையில் என் தேவை உமக்கு தெரியுமே, நாளைக்கு என்ன தேவைன்னு தெரியுமே, என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு தெரியுமே, என்னுடைய மனைவிக்கு என்ன தேவைன்னு தெரியுமே,
அதை நீங்கள் கொடுக்க வல்லவராக இருக்கிறீரே அப்படின்னு ஏன் விசுவாசிக்கக்கூடாது? அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நம்புவோம். எனக்கு என்ன தேவைன்னு உமக்கு தெரியுமே, எவ்வளவு பணம் தேவைன்னு தெரியுமே, எவ்வளவு என்ன காரியங்கள் நான் செய்யணும்னு, எங்கே போகணும், என்ன படிக்கணும் உமக்கு தெரியுமே, அதை எனக்கு நீர் தந்தருளுவீராக. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு என்ன தேவைன்னு கூட பல நேரத்தில் நம்மளுக்கு தெரியறதில்ல. திடீர்னு அந்த தேவை கண்முன்னால் வந்து நிற்கும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கே தெரியாது என்ன தேவைன்னு. நாளைக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக சொல்லிவிட முடியுமா? உங்களுக்கு சொல்லிவிட முடியும் யாராவது நாளைக்கு என்ன தேவை அப்படின்னு? ஒருவேளை மேக்சிமமாக சொல்லலாம், மினிமமாக நாளைக்கு இவ்வளோ காசு தேவை, நாளைக்கு இந்த துணி தேவை, நாளைக்கு இந்த பொருள் தேவை, நாளைக்கு சாப்பாட்டுக்கு இது தேவை அப்படின்னு அவ்வளோதான் சொல்ல முடியும். அதையும் தாண்டி நாளைக்கு ஏதாவது ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொன்னாக்க, கடந்த நாட்களில் நான் பைக்கில் வந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு கீழே விழுந்துட்டேன். பைக்கு ஒரு குழியில் விட்டு சரிக்கூட்டி கீழே விழுந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன தேவைப்பட்டதாக இருந்துச்சு? எனக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டதாக இருந்துச்சு. அந்த பாதுகாப்பு தேவைன்னு எனக்கு ஒரு நாளைக்கு முன்னையும் தெரியல, அன்றைக்கி காலையிலையும் தெரியல. எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று மாத்திரம் தெரியும், எனக்கு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியில் நிறைந்து என்னால் ஜெபிக்க தெரியும். ஆமேன். அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் என்னுடைய பாதுகாப்புக்காக அட்வான்ஸாக வேண்டுதல் செய்திருந்ததுனால அந்த விபத்தில் எந்த ஒரு சேதமும் இல்லாமல், காயமும் இல்லாமல் அவரால் பாதுகாக்கப்பட்டேன். ஆமேன். இதுதான். அப்படி பல தேவைகள் நம்மளுக்கு இருக்கும். பாதுகாப்பு தேவையாக இருக்கும். மற்ற ஒரு திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுடைய உள்ளங்களை காயப்படுத்திடுவாங்க. அப்போ அன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அதை மேற்கொள்கிற அந்த மனதில் ஒரு சக்தி வேணும், அந்த ஒரு மெச்சூரிட்டி வேணும். இல்லை அப்படின்னாக்கா இன்றைக்கி எல்லா காயத்தை காட்டிலும் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய காயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் அடிச்சுட்டாக்க அடி வாங்கிக்கலாம். அதான் திருக்குறள் அப்படின்றதுல அவங்க அந்த வாக்கியத்தை எழுதி வச்சுருப்பாங்க. அந்த அடிக்கடி நிறைய பஸ்ஸுங்களில் உபயோகப்படுத்துறது பார்த்துருப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? தீயினால் சுட்டவடு ஆறும், ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு. இன்றைக்கி எத்தனையோ பேர், பெண்கள், ஆண்கள், சகோதரிகள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் வார்த்தைகளால், உறவுகளினால் உண்டான, நம்முடைய அப்பாவால் உண்டான, அம்மாவால் உண்டான, உறவுகளால் உண்டான, சொந்த பந்தங்களால் உண்டான, தன்னுடைய வேலை ஸ்தலங்களில் தங்களோடு பணிபுரியவர்களால் உண்டான, மேனேஜரால் உண்டான, மேல் அதிகாரிகளால் உண்டான வார்த்தைகளால் காயப்பட்டு ரணமாக இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த காயங்களை எல்லாம் ஆற்றுகிற ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தையையும் அந்த வல்லமையையும் இயேசு தருகிறார். ஆமேன். அவர் காயத்தை ஆற்றுகிறார். அதனால்தான் நல்ல சமாரியனுடைய அந்த சம்பவத்தில் சொல்லுகிறார், எண்ணெய் பூசி காயம் கட்டி. ஆமேன். சரீரத்தில் இருக்கிற காயத்தை கூட, வியாதிகளை மாத்திரவர் மாத்திரமில்லை, மனக்காயம் ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி மனம் உடைஞ்சி மனைவி பேசுன ஒரு தடவை ஒரு 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 கணவனை குறித்து நான் கேள்விப்படும் பொழுது, எப்பொழுதும் மனைவி கணவனை கிண்டலாக பேசிகிட்டே இருப்பாங்களாம். எனக்கு ஒன்றும் இவர் மனசார மனைவி நேசிச்சிருக்கிறார், எல்லா உதவிகளும் செஞ்சிகிட்டே இருந்திருக்காரு. இவங்க வேணுமுன்னு செஞ்சாங்களோ வேண்டான்னு செஞ்சாங்களோ தெரில, எப்பயும் கணவன் கிண்டலாக பேசிகிட்டே இருந்திருக்காங்க. நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீ நேசிக்கிறதில்ல. ஆனால் இவர் பக்கம் இருந்து இவர் உண்மையாக மனைவி நேசித்து பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கிண்டலாக கேவலமாக பேசுறது, மற்றவங்க முன்னால் இழிவாக பேசுறது தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து அவர் எழுதியிருக்காரு, என்னுடைய மனைவியினுடைய வார்த்தையால் நான் காயமடைந்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். மனைவி நேசிக்காதில்ல, எல்லாம் செஞ்சார். மனைவினுடைய வார்த்தை அவர்களை காயப்படுத்தினது. அப்புறம் மரித்த பிறகு அந்த மனைவி சொன்னாங்களா, ஐயோ நான் உண்மையாக அப்படி சொல்லலையே, தமாசுக்கு சொன்னேன்னு. தமாசுக்கு அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் காயம் இருதயத்தில் புண் செய்து அவளை தற்கொலைக்கு நேராக நடத்தி விட்டது. மனக்காயங்கள் அதை ஆற்றுவதற்கு இயேசுவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது. ஆமேன். ஆகவே என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அதெல்லாம் சொல்லுங்க, தேவை என்று அறிந்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காய் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதன் பாடு போதும். எல்லாம் சொல்லுங்க, இவையெல்லாம் தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னா ஒன்றுமே யோசிக்கவே கூடாதுங்களா, எதுவும் வேலைக்கே போகக்கூடாதுங்களா, கவலைப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, கவலைப்பட வேண்டாம், கர்த்தரை நம்புன்னு அர்த்தம். ஆமேன். ஹல்லேலூயா. கவலைப்படுற மாதிரியே, எப்படி கவலைப்படுற, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுறையே, அதே மாதிரி எனக்கு எல்லாம் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நம்பு. ஹல்லேலூயா. அதுதான்
6வது அதிகாரம் மத்திய 6:33 தெளிவாய் சொல்கிறார், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் அவருடைய வார்த்தையையும் வல்லமையையும் வாக்கு தத்தங்களையும் தேடு, நாடு, நம்பு. அவர் அற்புதமாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உள்ளம் அவர் பக்கம் திரும்பி இருக்கிற நம்மேல் கரிசனை உள்ளதாக இருக்கிறது. ஓசியா புஸ்தகத்தில் எடுத்துக்கொள், பழைய ஏற்பாட்டில் ஓசியா புஸ்தகத்துக்கு வந்து பாருங்க, 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே சொல்லுகிறார், அங்கேயும் அதான் பாருங்க. ஆரம்பிக்கும் பொழுதே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கறதுக்கு முன்னதாக ஆரம்பிக்கும் பொழுதே அவர் சொல்றதுதான், தேவனாகி கர்த்தருடைய வார்த்தை கட்டளையின்படி நடந்து அவருக்கு முதலிடம் கொடுப்பாயானால். அதான் அதனுடைய அந்த அர்த்தமே அதான். இங்கேயும் பாருங்க, ஓசியா 14:1, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. எல்லாரும் சொல்லுங்க, திரும்பு. அப்படின்னா என்ன தெரியும்? முதலாவது எனக்கு இடம் கொடு, முதலாவது என்னை தேடு, என் பக்கம் வா, என்கிட்ட திரும்பு. வேற எங்கேயும் திரும்பி பார்க்காத, மற்றவனை பார்க்காத, வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறான அவனை பார்க்காத, காரி சித்தியுள்ளவனு பார்க்காத, சினிமா சீரியலை பார்க்காத, அதில் நடக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள பார்க்காத, வேண்டாத உன்னுடைய சிந்தையை கெடுக்கிற வீண் வார்த்தைகளை கேட்காத, கர்த்தர் பக்கம் திரும்பு. எல்லாம் சொல்ல, கர்த்தரிடத்தில் திரும்பு, கர்த்தரிடத்தில் திரும்பு. உதயம் ஒரு கண்மலைக்கினாராய் திரும்பு. ஆமேன். எங்கே திரும்பணும்? உதயம் ஒரு கண்மலைக்கு நேராக நம்ம திரும்பணுங்க. அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்பணும். எப்படி? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்படிங்க இது அர்த்தம்? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளை வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறார், அவர் என்னை இப்படி வாக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லி கர்த்தரை குறித்து கர்த்தரிடத்தில் வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்லாம் ஒன்று சொல்லட்டுமா? நான் என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தரை குறித்து நல்லதாக பேசுங்க. நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆண்டவன் மலையை பிடுங்கிக்கிட்டான், இப்படி பேசினா அது என்ன வார்த்தை? அது நல்ல வார்த்தையா? கர்த்தரை குறித்து வார்த்தை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கன்னா, கர்த்தரை குறித்து இயேசுவை குறித்து நல்லதாய் பேசுங்கள், அவருக்கு மகிமை உண்டாகும்படி பேசுங்கள், அவரை புகழ்ந்து பேசுங்கள், அவரை உயர்த்தி பேசுங்கள். கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. வார்த்தையில் கர்த்தர் குறித்து நல்லதாக பேசணுங்க. அப்புறம் கர்த்தர் குறித்து பேசுறதுக்கிட்டும் நம்ம பேசுகிற பேச்சே சில நேரத்தில் அவருடைய நாமத்தை தூஷிக்கு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தையில் நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். எப்பொழுதுமே அவரை நம்ம விட்டு கொடுத்து பேசவே கூடாது. சில மனைவி மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்க கணவர் எப்படி ஒரு பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்க விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க. சில நேரத்தில் கணவனுடைய பெயரை வாயில் கூட சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள கனம் பண்ணுவாங்க. அதுபோல் நம் ஆண்டவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். அந்த மணவாளனை நாம் அவர் நம்மளை விட்டு கொடுக்காத இருக்காரு, நாம் அவர் விட்டு கொடுக்கலாமா? எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. வார்த்தையை கொண்டு அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். வார்த்தையினால் அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவரை கனம் பண்ணுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அவர் மிகவும் ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையைத்தான் அங்கே அவர் கட்டளையிடுகிறார். 4வது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க, அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஹல்லேலூயா. ஏசு எப்படி சிநேகிக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க, மனப்பூர்வமாய். மனப்பூர்வமாய். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஓசியா 14:1 9 வரலும் அவர் சொல்கிறாரு, மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், பனியை போல் இருப்பேன், லீபன் புஷ்பத்து போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். எல்லாம் சொல்லுங்க, நான் பனியை போல், இயேசு எனக்கு பனியை போல் இருப்பார், என்னை லீலி புஷ்பத்தை போல் மலர பண்ணுவார், லீபனோனை போல் வேரூன்றி நிற்க செய்வார். ஹல்லேலூயா. எப்படி நேசிக்கிறார் பாருங்க. அந்த இயேசுவின் உள்ளத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு நல்லா இருக்குது. மனப்பூர்வமாய் நாம் அவர் பக்கம் திரும்பினா, அதுதான் முதலாவது ஓசியா 14:1 திரும்பினா போதுங்க. அவர் எப்படி நேசிக்கிறாராம் பாருங்க. திரும்பி வந்த ஒரு மனுஷனை நேசிக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்கப்பா. புதிய ஏற்பாட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனத்துக்குள்ள வாங்க. திரும்பி வரான் பாருங்க ஒரு மனுஷன். இங்கே ஓசியா 14:1 திரும்புன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி பாருங்க ஒருத்தன் திரும்புகிறான். ஏசு பங்க திரும்புகிறான், பாவ வாழ்க்கை விடுறான். பாவ வாழ்க்கைனாக்கா நான் சொல்கிறேன், அநேகருக்கு நான் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன தெரியுமா, எல்லாம் விட்டுட்டு
வா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னு என்ன தெரியுமா? வந்துட்டீனாக்கா அவர் விடுதலை ஆக்குகிறார். ஆமேன். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இல்லை இந்த காரியத்தில் இருக்கிறேன், நான் கொஞ்சம் எனக்கு அந்த அடிக்கடி சினிமா பார்த்துட்றேன், சிகரெட் குடிச்சிடுறேன், என்ன சாராயம் குடிச்சிடுறேன், அதனால தாங்க சர்ச்சுக்கு வர முடியல அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அப்பா சர்ச்சுக்கு வராதுக்கிறதுனால தான்ப்பா அதை செய்கிறீங்க. ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்து அதை செய்ய முடியாது. ஒழுங்காக ஆராதிச்சாக்கா செய்ய முடியாது. ஒழுங்காக கைகளை உயர்த்தி மனசார அவரை பாடனாக்கா கண்டிப்பாக பாவம் இருக்க முடியாது. கைகளை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிட்டாக்கா குறை இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கரை இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவுன்னு வாய் திறந்து இருதயத்தை திறந்து கொடுத்தாக்கா அது இருக்க முடியாது. ஏன்னா அவர் யாரெல்லாம் இருதயத்தை திறந்து கொடுக்குறோமோ அந்த இருதயத்தெல்லாம் சுத்தமாக்கும்படியாக தான் உள்ள வராரு. நீ சுத்தமான பிற்பாடு இயேசுகிட்டு வரதில்ல, இயேசுகிட்டு வந்தால் இயேசு உன்னையும் என்னையும் சுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. வியாதி குணமான பிற்பாடு வைத்தியன்கிட்ட என்னத்துக்கு? சுகமாக இருக்கிறவனுக்கு வைத்தியம் என்னத்துக்கு? நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை என்று சொல்லியிருக்கிறார். நீ பாவத்தில் இருக்கிறாயா, சாபத்தில் இருக்கிறாயா, வியாதியில் இருக்கிறாயா, கெட்ட பழக்கங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாயா, இயேசுவினிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. தொடர்ந்து ஆராதனைக்கு வா, கைகளை உயர்த்தி ஆராதி, பாடல்களை பாடு, மனசார துதி, வசனத்தை கருத்தாய் கேள், அவருக்கு முதலிடம் கொடு. இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறார். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கு உண்டு ஆவியானவர் அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ விடுதலை அவர் தருகிறது. நாம் நம்மை விடுவித்துக் கொண்டு அப்புறம் இயேசுவண்டை வருகிறதல்ல. இயேசுவண்டையில் வந்தால் இயேசு விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ திரும்பி வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், திரும்பி வந்த ஒரு மகனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் லூக்கா 15:20 எழுதப்பட்டிருக்கிறது. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூணத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. ஓசியாவெல்லாம் வாசித்து காமிச்சினா உங்களுக்கு? ஓசியா 14:4 மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, மனப்பூர்வமாய் என்னை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி. அதை லூக்கா 15:20 அப்படியே பாருங்க, அதனுடைய பிரதிபிம்பமாக காட்டப்படுகிறது. என்ன காட்டப்படுகிறது? அவன் மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். இதுதான் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு அவரிடத்தில் திரும்பி வந்த உங்களையும் என்னையும் எப்படி சிநேகிக்கிறார்? மனப்பூர்வமாய் மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். அப்ப அவரிடத்தில் திரும்பி வரும் பொழுது அவர் அப்படி செய்கிறார். அதுக்கும் கீழே தான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். அவருடைய ஆசீர்வாதம் அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு செய்கிறத பார்க்கும் பொழுது இன்னொருத்தனுக்கு கண்டிப்பாக பொறாமை வந்தே தீரும். அவருடைய மூத்த சகோதரன் என்ன பண்ணுறான்? பொறாமப்படுறான். ஏன்னா அந்த அளவுக்கு இயேசுவினிடத்தில் திரும்பினவனுக்கு இயேசுவினால் பாராட்டு விழாவும், இயேசுவினால் ஒரு மகிழ்ச்சியும், இயேசுவினால் ஒரு பந்தியும் அவனுடைய வாழ்க்கையில் ஆயத்தைப்படுத்தினதை பார்த்து மூத்த சகோதரன் என்ன பண்ணுறான்? பொறாமைப்படுகிறான். அவன் சொல்கிறான், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ அவரிடத்தில் வரும் பொழுது சூழ்நிலை எப்படி இருக்குதோ அது தெரியாது. ஆனால் அவர் சந்தோஷமாய் வாழ பண்ணுகிறவர். அவர் சந்தோஷமாய் வாழ பண்ணுகிறவர். இயேசுவினிடத்தில் வந்துட்டாக்கா சந்தோஷப்பட தொடங்கினார்கள். என்ன இருந்துச்சு? சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அங்கே வரும்பொழுது அவன் பாருங்க, அங்கே அவன் ஒரு காரியத்தை பார்க்குறான். அந்த மூத்த குமாரன் வரும் பொழுது அந்த என்ன இருந்துச்சு அங்கே அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த பாடல் சத்தம் அவங்களெல்லாம் கேட்கும் பொழுது அந்த மூத்த சகோதரனுக்கு என்ன உண்டாகுது? பொறாமை உண்டாகி அவன் உள்ள வரத்துக்கு மனசு இல்லாமல் அவன் வெளியே நிற்கிற அளவுக்கு இந்த தகப்பன் திரும்பி வந்த தம்முடைய மகனுடைய வாழ்க்கையிலே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இயேசுனுடைய உள்ளம். திரும்பி வரும் பொழுது அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து பாருங்கள். மகன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. என்ன இல்லை? நல்ல வஸ்திரம் கிடையாது, மோதிரம் கிடையாது, பாதரட்சி கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, எல்லாமே இல்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்றீங்களா? அன்றைக்கி எதுவுமே இல்லைன்றீங்களா? நான் சொல்லுகிறேன், இயேசுவினிடத்தில் எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. என்ன தெரியுமா? நான் பல நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபித்ததுண்டு. அவர் சொல்லுகிறார், இந்த மூத்த சகோதரனை பார்த்து சொல்கிற வார்த்தை இது. என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் சொல்லுகிறார்,
எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், இயேசு சம்பாதித்ததெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. சொல்லுங்கள், இயேசு சிலுவையிலே சம்பாதித்த எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. ஏசப்பா சொல்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். எப்படின்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்குது. மொத்த சகோதரனை பார்த்து சொல்ல, என்னதெல்லாம் உனக்குத்தாம்பா, எவ்வளோ நாள் எடுத்துக்கா நீ அப்படின்றாரு. அப்போ இழந்து போனவனுக்கும் கொடுக்குறாரு. ஏற்கனவே உண்மையாய் வாழ்ந்த அவனுடைய மூத்த குமாரனை பார்த்தும் சொல்கிறாரு, அவன் பொறாமப்படுறான், என்னதெல்லாம் உனக்குத்தாம்பா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கான்னு. அப்போ நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களுடைய உனக்கு இந்த வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிற எல்லா மேன்மையான ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களும் என்னுடையவைகளாய் நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் உரிமை பாராட்ட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு பாருங்க, சங்கீதம் 91:14. சங்கீதம் 91:14. இதில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையிலே பூரணப்படுத்துவார். அவருடைய ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையிலே பூரணப்படுத்துவார். யோவான் 10:10 சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் அநேகருக்கு இந்த அனுபவம் உண்டாயிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் உண்டாகும் பொழுது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நினைவுக்கு வந்ததான்றது தெரியாது. ஆனால் எனக்கு நினைவுக்கு வந்திருக்குது. பல நேரங்களில் மரண போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி, நீ வாழவே முடியாது, இந்த வியாதியில் செத்து போயிடுவோமா, இந்த கஷ்டத்தில் செத்து போயிடுவோமா, இந்த நம் செத்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற விசுவாசத்தோடு கூட சில வியாதி சில பதட்டத்தினால அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒன்று தெரியும். அந்த வசனம் எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தும் பொழுது, நீடித்து நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. ஆமேன். இப்போ நீடித்த நாட்கள்னாக்கா, ஒரு நல்ல நீடித்த நாட்கள்னாக்கா பூரண வயது இல்லை நல்ல ஆயுசு உள்ளவர்களாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள் பூரண வயதுள்ளவர்களாய் மரித்தவர். ஆங்காங்கே ஏதோ விசுவாசிக்கிறவர்களோ சில விசுவாசிகளோ சில ஊழியக்காரர்களோ கொஞ்சம் சில வயது முதிர்ச்சி இல்லாமல் மரித்ததுனால அதை பார்த்துட்டு அவங்க அப்படி செத்து போயிட்டாங்களா, இவங்க இப்படி செத்து போயிட்டாங்களா, அப்போ கர்த்தரை விசுவாசித்தாலும் கூட ஆமாம், அதை நாம் சிந்திக்காதபடிக்கு வசனத்தை நம் இருதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீடித்து நாட்களால், நீடித்து நாட்களால். நீடித்த நாள் வாழ்கிறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்கறதெல்லாம் பார்த்தாக்கா சீக்கிரம் விட்டாக்கா பரலோகத்துக்கு போயிடும்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. நான்லாம் 120 வருஷம் டச் பண்ணாத போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிடுறேன். நீ யார் என்னோட இருக்க போகிறீங்க? வருத்தம் வரலையா? 120 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? அடக்கன்றாவிய இப்பயே ஏசுனார் வர சொல்கிறீங்க நீங்கள் எல்லாரும். நான் வர வேண்டாம் ஆண்டவரே, நிதானமாக இருங்க, இன்னும் நிறைய உங்களுக்கு ஊழியம் செய்யணும், இன்னும் அநேகர் உங்கள் அண்டையில் நடத்தணும், நிறைய பேர் ரட்சிக்கப்படாத இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தான் அவரை நிற்க வச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் வரேன்னு ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தாலும் வரமாட்டார் அவர். ஏன்னா எங்களை மாதிரி ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் இயேசு வந்தார். எதுக்கு வந்தார்? அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? எதுக்கு வந்தார்? ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணம் படம் வந்தார். அப்போ உங்களுக்கெல்லாம் ஜீவன் உண்டாயிருந்து அது பூர்ணம் அடையணும் இல்லையா? நீங்கள் பூர்ணம் அடையணும், பூர்ண வயதுள்ளவர்களாக இருக்கணும், நல்லா நீடிஸ் வயதுள்ள வாழ்ந்து மாதிரி, அப்போ நல்லா முதிர் வயதில் நீங்களாம் மறிக்கணும், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கணும். அப்படி பார்க்கணும், பார்க்கக்கூடாதா? ஆசையாக இருக்குதா இல்லையா? வசனத்தை நம்பலாமா, நம்பக்கூடாதா? நீங்களாம் பார்க்குறத பார்த்தா நீங்களாம் ரொம்ப 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 அறிவாளி மாதிரி எனக்கு தெரியுது. எப்படின்னாக்கா, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, எனக்கு இருக்கிற இந்த நோவு பார்த்தாக்கா இன்றைக்கி நாளைக்கு அப்படி தூக்கிட்டு போயிட மாட்டேங்குது அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை, வசனத்தை நம்புவோம். ஆமேன். அவர் பூரணமடைய செய்வார். ஹல்லேலூயா. நம்மை பூரணப்படுத்துவார், நம்மை நீடித்த நாட்களால் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வைப்பார். அப்படி நாம் விசுவாசிப்போம் வசனத்தின் அடிப்படையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், சங்கீதக்காரன் ரொம்ப ஆச்சரியப்படுறோம். இன்றைக்கி நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்புறதுக்கு. சங்கீதக்காரனாக இருக்க தாவீது 118 சங்கீதத்தில் சொல்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா.
சங்கீதம் 118:6 அப்படி சொல்றான். எங்களுக்கு என்ன சொல்றான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க பாரு வாய்த்தது சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அவன் எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். பாருங்க, என்னை நேசிக்கிறவர் நல்ல கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? வந்து மரித்து பாடுபட்டு உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? என் பட்சத்தில் இருக்காருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பதினாலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பதினாலும், எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைத்துக் கொள்கிறார்கள். முள்ளில் பற்றி நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால் பிசாசை சங்கரிப்பேன். எல்லாம் அவர் செய்கிறாரு. நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. பாருங்க, என்ன அதிகாரம் கொடுக்குறாரு? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசை சங்கரிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி சத்துருக்களை சங்கரித்த தாவீது அவன் தன்னுடைய அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு சாத்தியம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப சொல்லுகிறான், கோலியத்தை பார்த்து சொல்லும் பொழுது, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஆமென். அப்ப இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நாம் தியானித்த இந்த வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதான அந்த ஆசை, ஸ்நேகம், அந்த என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறாதபடிக்கு உன்னையும் என்னையும் வளைத்து கொண்டு எண்ணங்களை மாற்றி, சிந்தையை மாற்றி, பேச்சை மாற்றி, நினைவை மாற்றி, பார்வையை மாற்றி, நாள் முழுவதும் வாக்குத்தத்தம் முன்னால் இருக்காதபடிக்கு, நாள் முழுவதும் வசனம் காதில் கேட்காதபடிக்கு, நாள் முழுவதும் வேண்டாத வார்த்தைகளையும் சினிமா பாடல்களையும் உலகத்தின் காரியங்களையும் நம்முடைய உள்ளங்களிலும் சிந்தைகளிலும் போட்டு நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் திசை திருப்புகிற அந்த பொல்லாத சத்துருவின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் நம்மால் துரத்த முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் மார்க்கு 16:15-20 தேவன் வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. அதோடு கூட நிறுத்தல, நவமான பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்? பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் அந்நிய பாஷையில் வரம் பெற்ற நீங்கள் தேவ பிள்ளைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பெறாதவர்கள் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்கார்ந்து நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசி, நவமான பாஷை பேசி கர்த்தரை துதித்து விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் உண்டாகிற மாற்றத்தை நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால், ஆவியில் இருக்கிறான் பிசாசு, உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஆவியில் இருக்கிற பிசாசு உங்களுக்கு கொண்டு வருகிற மறைவான கண்ணிகளுக்கு விலக்கி காக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் சொல்றான், சத்துரு எனக்கு மறைவாய் வைத்த கண்ணிக்கு என்னை விலக்கி, என்னென்ன மனுஷர்கள் என்னென்ன தந்திரம் தீட்டுறாங்க, என்னென்ன உங்களை கெடுக்கணும்னு, உங்களை அவமானப்படுத்தணும்னு, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இழிவை கொண்டு வரணும்னு, நஷ்டப்படுத்தணும்னு என்னென்ன முயற்சி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் ஒன்று தெரியும், அது ஆவியானவருக்கு தெரியும். ஆவியிலிருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆவியிலிருந்து பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது சத்துருவின் கோட்டை தகர்க்கப்படும் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதை அந்த நாட்களிலேயே தாவீது கண்டுபிடிச்சிக்கிட்டான். சொல்கிறான், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். மத்திய 28:20 இயேசு என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். யார் கூட இருக்கிறதுங்க? யார் கூட இருக்கிறாரு? இயேசு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்ககபியில் யார் இருந்தது? இயேசு இருந்தார். அக்கினியில் யார் இருந்தது? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில் யார் இருக்கிறார் நம்மோடு கூட? அவருடைய இயேசு இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டியதில்லை. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நம்புவோம். நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே தன் வார்த்தையை கண் முன்னால் வைங்க. அவருடைய வார்த்தையின்படி அவரை நம்புகின்றதுக்காகத்தான் அந்த வார்த்தையில் எடுத்து காண்பிக்கிறேன். நான் இயேசு நம்பாதவங்க இல்லை, நீங்களும் நான் இயேசு நம்புகிறோம். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில், அவர் எழுதி கொடுத்த வார்த்தையின்படியே தான் என் வாழ்க்கை இருக்கணும். அவர் நல்லவர், அவரை நான் நம்புவேன், அவர் சொன்னபடியே அவர் செய்வார். எழுந்து நிற்போம். இப்படிப்பட்ட இயேசு
இந்த நல்ல இயேசு நம்முடைய வாழ்க்கையில், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நன்மைகளை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே பல நேரங்களிலே உங்களை நீங்களே சலித்து கொள்ள வேண்டாம். நாம் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் அறிந்தும் அறியாமலும் பிசாசினாலும் நம்முடைய மாம்ச இச்சைகளினாலும் சில தவறுகளை செய்திருக்கலாம். அவர்களை மன்னித்து சரி செய்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வசனத்தின்படி அவரை நான் நம்புவோம். கலாத்தியர் 3:12 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே நான் பெற இப்படி எழுதப்பட்டது. ஆமென். அப்போ சாபத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை. நினைக்காதீங்க, ஐயோ என்ன சாபமோ. இல்லைங்க, சாபம் போயிடுச்சு. இப்போ சாபத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் இயேசுவின் ரத்தத்தினால. ஆகவே சாபங்கள் இருந்தாலும் கூட அவைகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் கொண்டு போய் இன்றைக்கி அந்த நாமத்தை பயன்படுத்தி பாருங்கள். எது இருக்குதோ அதை இயேசு நாமத்தில் எதிர்த்து நிச்சு பாருங்கள். இயேசு நாமத்தை சொல்லி பாருங்கள். இயேசு நாமத்தில்னு சொல்லி பாருங்கள். அந்த பிசாசு சாபங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை விட்டு நீங்கும். வார்த்தையின் அடிப்படையில் நம்ம அவரை நம்புவோம். உபாகமம் 28 1-14 உங்களுக்கு எனக்கும் சொந்தம். நாம் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொன்ன ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தையும் மிருக ஜீவன்களிலும் வேலையிலும் என்னுடைய காரியங்களிலும் எல்லா முயற்சியிலும் ஆசீர்வாதம் இருக்கும். என்னுடைய வேலையையும் கையின் பிரயாசமும் என்னுடைய சேமிப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வரும்பொழுதும் போகும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான தீமைகளையும் இயேசு 7 வழியாய் ஓடிப்போக செய்வார். என் களஞ்சியங்களும் என் சேமிப்பும் என் பேங்க் அக்கௌண்ட்டும் என் கையிடும் வேலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே, இந்த வேலையிலே, இந்த குடும்பத்திலே ஆசீர்வாதமாயிருப்பேன். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வேன். அவரையே முதலாவது வைப்பேன். அவருடைய ஜனமாக என்னை நிலப்படுத்துவார். என்னை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். எனக்கு தேவையான அனைத்தையும் பரிபூர்ணமாய் என் இயேசு தருவார். ஏற்ற காலத்தில் என்னுடைய காரியங்களிலே உதவிகள் உண்டாகும். நான் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறபடியினால் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உபாகமம் 28:1-14 வரை இந்த வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு சொந்தம் என்று நான் அறிக்கை பண்ணுகிறேன். ஆமென், ஆமென், இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையின்படியே நீ சொன்னதை செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் கண்களுக்கு முன்பாக உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வாக்குத்தத்தங்களும் உம்முடைய கட்டளைகளும் எப்பொழுதும் இருப்பதாக இருதயத்தில் எழுதுவீராக. உம்முடைய பிள்ளைகளாய் வாழ பண்ணுவீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிறைத்து எங்களை மேன்மைப்படுத்துவீராக. நீர் மகிமை அடைவீராக. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் என்றும் மறவாதே. ஆமென் ஆமென். பிதாவாகி தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.